There is no greater love than to lay one's life for another. உன்னுடைய உயிரை இன்னொருத்தனுக்கு கொடுக்கிறது தான் greatest expression of love. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த மாதிரி தான் நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை எப்படி நேசிக்கிறேனோ அதே மாதிரி தான் நீ என்ன பண்ணணும். We are called to lay down our life for another. பண்றோமா? ஏன் தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ்னா ஒரு நெகட்டிவ் இமோஷனோட நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. சிம்பிளான விஷயம், லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். இதை பண்றோமா? நாம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம், பைபிள் எடுக்கிறோம், படிக்கிறோம், இதெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு நாம பண்ற தேவையில்லாத வேலைனால, பேசுற தேவையில்லாத பேச்சுனால எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிச்சிருக்காங்க, எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு தூரமா நின்று இருக்காங்க. There is no greater love than to lay one's life for another. உனக்கு என்னென்னலாம் நீ பண்ணணும், பிறர் உனக்கு பண்ணணும்னு யோசிக்கிறியோ அதெல்லாம் நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு பண்றோமா? We are called to carry our cross. What does that mean? Carry your cross na, if you want to do something, if you want to achieve something, it always involves a sacrifice. You have to sacrifice something. You have to change something. It can either be your motive, it can either be your thinking. நீ யோசிக்கிற விதமாக இருக்கலாம், அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா இருக்கலாம், இல்லை உன்னுடைய செல்ஃபே நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா இருக்கணும். நீ உன்னை ரொம்ப மேன்மையாக பார்த்துட்டு இருப்ப, ஆனால் ஆண்டவர் உன்னை அழைச்ச அழைப்புக்கு நீ உன்னை ஒரு சர்வெண்ட் மாதிரி பார்த்தா தான் உண்டுன்னு இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு, அந்த டைமில் யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் யுவர் வாட், யுவர் செல்ஃப். ஆண்டவரை நேசிக்கணும். எப்படி ஆண்டவரை நேசிப்ப? John chapter 14 verses 15. If you love me, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். சிம்பிள். என்னது? ஆண்டவரை நீ நேசிக்கிறனா நீ என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை, அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ், அவர் சொல்றத செய்யணும். அதுதான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு என்ன பண்றது, நாம காட்டுறது. இப்போ அவர் சொல்றது, அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் எங்க இருக்கு? பைபிளில் இருக்கு. இப்போ அதை படிக்காமல் உனக்கு எப்படி தெரியும் அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு? இதுக்கு தான் நமக்கு டெய்லி என்ன பண்ணோம், பைபிள் படிக்கணும், டெய்லி என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோன்ட்டு நமக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இதுக்கு தான். நீ எப்போ அவரை தெரிஞ்சுக்கிறியோ அப்போ தான் அவருடைய வேல்யூவை நீ உணர்வ. நீ அவருடைய வேல்யூ உணர்ந்த பிறகு தான் உனக்கு அவர் மேலே ஒரு அன்போ ஒரு பாசமோ வரும். அப்போ தான் நீ அவரை நேசிக்க ஆரம்பிப்ப. அப்போ நம்ம ஆண்டவர் எப்படி நம்ம நேசிக்கிறோன்னா, we follow his word. we follow his word. சிம்பிளாக இருக்குல்ல? ஆனால் இதை யோசிக்கிறோம், நம்ம பண்ணுறோமா இதை? சரி, தெரியாத டைமில் விட்டுருங்க, தெரியாதப்ப அவர் இதை ஃபாலோ பண்ணுறோமா இல்லைன்றதை அதை விட்டுருங்க. தெரிஞ்ச பிறகும் தெரிஞ்ச காரியத்தை நம்ம பண்ணுறோமான்னு யோசிப்போமா? ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 செகண்ட் யோசிப்போம். தெரிஞ்சதும் ஆண்டவர் இது சொல்கிறாரு, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சும் நம்ம அதை செய்கிறோமா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்தோம், லவ் யுவர் நெய்பர்ஸ் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். நம்ம பண்ணுறோமா? இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், லவ் யுவர் எனிமீஸ், லவ் யுவர் எனிமீஸ், ப்ரே ஃபார் யுவர் எனிமீஸ். நீ உன் ஃப்ரெண்டையே, உன்னை நேசிக்கிறீங்களே நீ நேசிச்சா உனக்கும் உலகத்தானுக்கு என்ன வித்தியாசம்? அவனும் நேசிக்கிறான், அவனை நேசிக்கிறவங்கள நீ அந்த மாதிரி தான் பண்ணுறான், உனக்கு அவனுக்கு என்ன இல்லை வித்தியாசம் இல்லை. லவ் யுவர் எனிமீஸ். இப்போ யோசித்துப்பார், உண்மையாக யோசித்துப்பார், பண்ணுறோமா? அதை பண்ண மாட்டோம். ஸோ வாட் டஸ் இட் மீன்? வாட் டஸ் இட் மீன்? We don't love God. We don't love him enough at least. We say we love God, but our behavior says otherwise. ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் இப்படி அப்படி, ஆண்டவர் தான் இது அதுன்னு எல்லாம் பேசுகிறோம், ஸ்டேட்டஸ் போடுவோம், 4 பேருக்கு சொல்லுவோம், கிறிஸ்மஸ் கூப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். பட் our behavior will say otherwise. ஏன் தெரியுமா? நம்மளை கிறிஸ்டியன்ஸ்னால் ஒரு நெகட்டிவ் இமோஷனோட நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது சொன்ன ஹிப்போக்ரஸி. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? நம்மக்கிட்ட. சிம்பிளான விஷயம். இந்த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்ல யோசி, லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். இதை பண்ணுறோமா? உனக்கு என்னென்னலாம் நீ பண்ணணும், பிறர் உனக்கு பண்ணணும்னு யோசிக்கிறியோ அதெல்லாம் நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு பண்ணுறோமா? பண்ணுறோமா? நிறைய நேரம் நம்ம கோவப்பட்டு வேற ஒருத்தரை கத்திட்டு இருப்போம்.
கத்திட்ட பிறகு ஒரு செகண்ட் என்ன யோசித்துப்பாரு, வேற யாருன்னா உன்னை அப்படி கத்தியிருந்தா உனக்கு எப்படி ஃபீல் பண்ணியிருப்ப? அதே வார்த்தைங்களை அதே சிச்சுவேஷன்ல உனக்கு சொல்லியிருந்தா நீ என்ன யோசித்திருப்ப? உனக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்? இப்ப அதை நீ பண்ணுவியா? அவனுக்கு யோசிச்சா, இதெல்லாம் யோசிச்சா நமக்கு என்ன பண்ணோம் தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றதில்ல. அதுதான் அந்த 13th verse படிக்கிறோம் 1 Peterல. Gird up the loins of your mind. என்னது? Gird up the loins of your mind. Be sober. Intent முக்கியம். Intent எல்லாத்துலயும் இன்டென்ஷனலா இருக்கணும். எப்படி? நீ பண்ற ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு இன்டென்ஷன் இருக்கும், பின்னாடி இருந்தே இருக்கும். மறைஞ்சோ இல்ல வெளிப்படையாவோ ஒரு இன்டென்ட் இருக்கும். அந்த இன்டென்ட் நீ தெரிஞ்சு செயல்படணும். Gird up the loins of your mind. யோசி. ஆண்டவரை நேசிக்கிறோம் நம்ம வாயில சத்தமா சொல்றது, இங்க பாடுறது, இங்க நம்மளுக்கு நீங்க சொல்றாங்கன்னு பாடுறோமோ இல்ல நம்மளா பாடுறோமோ, நீயா பாடினா கூட பிரச்சனை இல்லை, நீயா பாடுறது தான் நல்லது. ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு கூட கீழே போனவனு பிஹேவியர் சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோ, வேஸ்ட். Matthew 15:8 ஆண்டவர் சொல்றாரு, these people worship me with their lips but their heart is far away from me. எப்படி? வாயினால தான் என்ன ஆராதிக்கிறாங்க, வாயினால தான் சொல்றாங்க இதை பண்றேன் அது பண்றேன்னு. எதை சொல்றாங்க? வாயிலேயே யாப் அரவுண்ட் பேசினே தாங்கிறாங்க. ஆனா என்ன பண்றது இல்ல. உங்களுடைய ஹார்ட்டோ தூரமா இருக்கு. நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நாங்கள் பெனியஸ் பாஸ்டர் கிட்ட நம்ம பேசும்போது, அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது பேசும்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசினோம். ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ். உன்னால இன்னொருத்தன் இடரல் அடைகிறானா, ஆண்டவர் சொல்றாரு உன் கழுத்தில் தூக்கி போட்டுருன்றாரு. என்ன அர்த்தம்னா, உன்னால ஒருத்தன் ஸ்டம்பிள் ஆகிறானா அதுக்கு பதிலாக நீ இருக்காத. ஆண்டவர் நீ செத்துருன்னு அதில் நம்மளுக்கு சொல்ல ஒரு பாயிண்ட்டை நம்மளுக்கு சொல்கிறாரு. அது அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம். இப்போ யோசித்து பாரு, உன்னுடைய பிஹேவியர்னால எத்தனை பேர் ஆண்டவரை தூஷிச்சிருக்காங்க. நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் எடுக்கிறோம், படிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாம் பண்ணுற திருட்டுத்தனமான வேலைனால, நாம் பண்ணுற தேவையில்லாத வேலைனால, பேசுகிற தேவையில்லாத பேச்சுனால, தேவையில்லாத செயல்கள்னால எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிச்சிருக்காங்க. எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு தூரமா நின்று இருக்காங்க. We are called to carry our cross. எப்படி? We are called to carry. What does that mean? Carry your cross னா நீ உன்னையே பிறருக்காக மரிக்கணும். ஆண்டவர் ஜான்லே சொல்றார் திரும்ப, there is no greater love than to lay one's life for another. உன்னுடைய உயிரை இன்னொருத்தனுக்கு கொடுக்கறது தான் greatest expression of love. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த மாதிரி தான் நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை எப்படி நேசிக்கிறேனோ அதே மாதிரி தான் நீ என்ன பண்ணணும். So we are called to what? Carry our cross. We are called to lay down our life for another. பண்றோமா? That is what it means. That is what it means to follow Jesus. That is what it means to be a Bible believing Christian. நான் இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போது எனக்கே ரொம்ப பயமாயிருச்சு. இந்த விஷயம் அதுக்கப்புறமா ஆண்டவருடைய ஒரு நல்லதுன்ற சொல்கிற ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் எது, இந்த காரியங்களெல்லாம் கற்றுக்கும் போது எப்பா அதுக்கு தான் நான் வர்ஷிப் பண்ணும்போது கிருபை தயவு நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா அது இல்லாமல் ஒரு செகண்ட் என்னை யோசித்தனா முடிஞ்சு என் கதை. எனக்கு தெரியும், இப்போ கூட எனக்கு தெரியும், நான் தப்பு பண்ணும் போது அப்போ இருந்த மாதிரி இல்லை, இப்போ கூட நான் இருக்கிற நிலையில கூட அவர் என்ன நான் பண்ணுறதை வச்சு என்னை ட்ரீட் பண்ணார், நான் பண்ணதை வச்சு என்னை பார்த்தாருன்னா என் கடை முடிஞ்சதுன்னு தெரியும் எனக்கு. அதை தான் சொல்கிறோம். அது நம்ம என்ன மீன் பண்ணுறோம், உங்களுடைய கிருபைனால பிழைச்சிருக்கிறேன் ஏசப்பான்னு சொல்கிறது என்ன மீன் பண்ணுறோம், அதுதான். We don't measure up to God's standard. We never did and we will never will without him. ஆண்டவருக்கு அவர் நல்ல நம்ம ரைச்சியஸா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஆண்டவர். Because he was gracious, because he let Jesus die for our sins. அது ஒன்று மட்டும்தான். அந்த கிருபை அந்த தயவுனால தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம்.
இப்போ யோசித்து பாரு, அப்படி நம்மளை ஆண்டவர் நேசிச்சுட்டு நமக்கு சொல்லிட்டு போறாரு, இந்த மாதிரி தான் நீ என்ன பண்ணணும், பிறரை நேசிக்கிறோம். இப்போ நாம் ப்ரொஃபஸ் பண்ணுறோம் ஆண்டவரை நேசிக்கிறேன், இது பண்ணுறேன்ட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல. இதுதான் பிரச்சனை. ஆண்டவருக்கு அவரை தெரியாத தப்பு பண்ணுறாங்க பார்த்தியா, அவங்கள பற்றி கவலையே இல்லை. ஏன்னா ஆண்டவரோடு இருக்கிறவங்க உண்மையாக ஆண்டவரோடு கூட இருந்தாங்கன்னா, அவர் சொல்கிறபடி செஞ்சாங்கன்னா, அவருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தாங்கன்னா, அந்த வாழ்க்கையுடைய மகிமை வேறு மாதிரி இருக்கும். அந்த வாழ்க்கையுடைய எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கை இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் அந்த சந்தோஷம், அந்த சமாதானம்லாம் பிறர் பார்க்குறாங்க பாரு, அதை பார்த்து தான் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அதை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க. ஏன் வர்றதில்லைன்னா நம்ம பண்ணுறதில்ல, அவ்வளோதான். We worship him with our lips, but our hearts are far away from him. நம்ம தப்பு பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை. தப்பு பண்ணி தப்புன்னு உணர்ந்துட்ட பிறகு திருந்துறது, அது நமக்கு சரியாயிரும். ஆனால் நீ தப்பு பண்ணிட்டு நீ பண்ணுறது தப்பு இல்லை, நான் பண்ணுறது கரெக்டுன்னு யோசிச்சுட்டு பண்ணுற பேர், அப்போ தான் தப்பு, அப்போ தான் பிரச்சனை. We are called to carry our cross. We are called to lay down our life for another. That is what it means to be a Christian. That is what it means to follow Jesus. That is what it means to read the Bible. பைபிள் படிக்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாம் ஒரு வசனம் சொன்னோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் நல்லது தான். இப்போ வசனம் சொல்லனா கூட மெமரைஸ் பண்ணி நீ லிட்ரலாக எப்போ கேட்டாலும் சொல்லனாலும் பரவாயில்ல, அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதை படி. ஒரு வசனத்தை ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் ஒரு வசனத்தை அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு. நாம் இப்படி பண்ணுறோம். இப்போ இவ்வளோ சொன்னோம் இல்லை, இதெல்லாம் பண்ணணுன்ட்டு. இதெல்லாம் பண்ணும் போது ஃபெயில் ஆகும். நம்ம அப்பப்போ என்ன பண்ணுவோம், ஃபெயில் ஆகும். ஆனால் ஃபெயில் ஆகும் போது தான் கற்றுப்பேன். ஃபெயில் ஆன பிறகு உன்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது. இப்போ நீ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, நான் பண்ணது தப்பு, நான் அதை சரி பண்ணிக்கணும், நான் அதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணுறதுக்கான ஆக்ஷனை இனிஷியேட்டிவை நான் எடுக்க போகிறேன். ஆண்டவர் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். நான் சரி பண்ணிவிட்டு நான் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், வாழ ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஹார்ட் இருக்குது பார்த்தியா, இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருடைய ஹார்ட். நீ எப்போ நீ தப்பு பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ண நினைக்கிற பேர், ஜஸ்டிஃபை, நான் பண்ணது தப்பு இல்லை, சரி இதனால தான் பண்ணேன், அதனால தான் பண்ணேன், ப்ளேம் பண்ணுறது, இவங்க இது பண்ணாங்க அதனால நான் பண்ணேன், இது ஆச்சு அதனால பண்ணேன்னு சாக்கு சொல்கிற பேர். அப்போ நீ யோசித்துக்கணும், நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, நீ உன்னை ஆராயணும். ஏன்னா ஐ பிலீவ் இஃப் யூ ரியலி நோ ஹூ காட் இஸ், if you really know what a relationship with God looks like, if you really love God, you will realize that there is no greater joy than to being with the Lord. அது நமக்கு தெரிஞ்சிடும். அவர் உண்மையாக நமக்கு தெரிஞ்சோன்னா. அது தெரியாததுனால தான், ஏன் தெரியறதில்ல, அவரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அவரோட பேசுறதில்ல, அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை. குறிப்பாக சொன்ன போனால், நீங்கள் இருக்கிற மாதிரி இருங்க, எங்கள் டைம் இருக்கும்போது நான் வருவேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன், அந்த நேரத்துக்கு நீங்கள் சொல்கிறது ஏதோ பண்ணுவோம், அப்புறம் நான் எனக்கு விட்டது, நான் என் வாழ்க்கை விட்டதுன்ற மாதிரி இருக்கும். நம்ம இல்லைன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இல்லை நான் அந்த மாதிரி இல்லை, நம்ம அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம் எப்போ இதை சரி பண்ணுறோமோ அப்போ தான் மற்றவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, ஆண்டவரை தெரியாதவங்க, ஆண்டவரை தூஷிக்கிறவங்க பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை, நம்ம பிஹேவியர், நம்ம டெஸ்டிமனி, நீ சொல்கிறதுனால மாற மாட்டான், நீ சொல்கிறதுனால மாறவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்க அவங்கள உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆக்ஷனையும் நீ பண்ணுற ஒரு காரியமும் பார்க்குறாங்க. நீ ஆக்ஷன் ஒன்று பண்ணிவிட்டு நீ சொல்கிறது ஒன்று வேறு சொன்னா அவனுக்கு என்ன பண்ணிடும் தெரிஞ்சிடும். நீ போய் சொல்கிற, நீ சொல்கிறது நீயே பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சா அவன் பண்ணுவானா? Hypocrisy. We have to be careful not to be hypocrites. மற்றவங்களுக்கு சொல்லிட்டு நம்ம பண்ணாமல் இருக்கிறது அதுதான் hypocrisy.
ஹிப்போக்ரஸி என்ன தெரியுமா, நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரியறதில்லை. ஏன்னா நமக்கு பண்ணி பண்ணி பழக்கமாயிருச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப சட்டிலாக ஆகுது, ரொம்ப சட்டிலாக நமக்கு வந்து அது ஆறுது. நம்ம அது பண்ணுறோன்னே நமக்கு தெரியறதில்ல சில நேரத்தில். அதனால நமக்கு வந்து அது ரொம்ப பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அதனால தான் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை வெளியே இருக்கிறவங்க தூஷிக்கிறாங்க, உள்ளே இருக்கிறவங்களே தூஷிக்கிறோம். Imagine the heart of God. Imagine the heart of God. இஸ்ரேல் ஜனங்களை சூஸ் பண்ணி அவங்கள நடத்திட்டு வர்றாரு வில்டர்னஸில். நிறைய நேரம் அவங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு. யோசித்து பாருங்கள், அவ்வளோ ஜனங்க நிற்கிறாங்க, போய் பின்னாடி ஒரு சேனை அவங்கள துரத்திட்டு வர்றது. முன்னாடி கடல் இருக்குது, ஒரு கடல் பிளறத லிட்ரலாக ரெண்டாக இப்படி போகிறத பார்க்குறாங்க. பார்த்து ட்ரை கிரவுண்டில், வெட் கிரவுண்ட் கூட இல்லை, ட்ரை கிரவுண்டில் நடந்து வராங்க. மண்ணா சாப்பிட்றாங்க, குவேல் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கல்லுலேருந்து தண்ணி வருதுன்னு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஸ்கூலில் சொன்னேன்னா உன்னை என்ன சொல்லுவான்? பைத்தக்காரன், மென்டல் ஆகிட்டுக்குது உனக்கு, உங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு தான் சொல்லுவான். கல்லுலேருந்து தண்ணி வருது, சூரியன் நிற்குது அவங்களுக்காக. ஒரு ஆர்மியே இல்லை அவங்கக்கிட்ட. அவங்க முதல் வார், அமெலக்குன்னு ஒரு ராஜா வந்து அவங்க மேலே வார் பண்ணுறாரு. முதல் வார் பண்ணும் போது அவங்க அப்போ தான் வெளில வராங்க ஈஜிப்ட்லேருந்து, ஆர்மியே இல்லை. மோசேஸ் சொல்கிறாரு ஜோஷுவா கிட்ட, சண்டை போடுற மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்கள கூட்டின்னு போய் நில்லு, ஆண்டவர் பார்த்துப்பாருன்ட்டு. ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளவு தைரியம் இருந்தால் இஸ்ரேலுக்கு எதிராக நீ வருவ? யார்கிட்ட? அமெலக்கை பார்த்து சொல்கிறார், எவ்வளோ தைரியம் தான் இஸ்ரேலுக்கு எதிராக வருவ? ஹீ இஸ் மை ஃபர்ஸ்ட் பார்ன். அவனுக்கு எதிராக நீ எப்படி வருவ? உன் பேர் இந்த உலகத்தில் இந்த ஜென்ரேஷன்ஸில் எங்கேயும் இருக்காது, அழிச்சிருவேன் நான்ட்டார். அவ்வளவு பேஷனேட்டாக இருக்கிறார் ஆண்டவர் நம்ம மேலே. ஆனால் நாம் அவர்கிட்ட கேம் ஆடுறோம். We say one thing but we do another. ஆண்டவர் சொல்லிகிட்டே தான் இருப்பார், சொல்லிகிட்டே இருப்பார், அனுப்பிச்சிட்டே இருப்பார். அவருடைய ப்ராஃபட்ஸ் இஸ்ரேலுக்கு ஆனது இதே தான் ஆச்சு இஸ்ரேலுக்கும். அவங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு ஊழியக்கார அனுப்பிச்சு நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, கொஞ்ச நாளாக அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய காரியம் அவங்களுக்கு எதிராக ஒரு காரியம் நடக்கும். யாராவது ஒரு ராஜா வருவாங்க, ஏதாவது ஒன்று அடிப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க கஷ்டத்தில் ஆண்டவரை நோக்கி கூடுவாங்க, ஆண்டவர் அவங்கள வந்து விடுவிப்பார். கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு இருப்பாங்க, திரும்ப போயிடுவாங்க. அதே மாதிரி திரும்ப இன்னொரு ஊழியக்கார அனுப்புவார். இதே தான் நமக்கும் ஆகிட்டுருக்கு. ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்காரு. ரோமன்ஸில் படிக்கிறோம், he gave them up to their debased mind. he gave them up. ஆண்டவருடைய குவாலிட்டி, he is patient, நீடிய பொறுமையும் சாந்தமும் இரக்கமும் உடையவர்னு நம்ம படிக்கிறோம். but God gave them up. Imagine if God gave up on you. Imagine if God gave up on you. ஒரு டைம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நமக்கும் அப்படிதான் சொல்லிகிட்டே இருக்காரு, பண்ணாதரான்ட்டு. கேட்கும் போது ஓகே ஆண்டவரே அது எப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் பண்ணுறதில்ல, கேட்டதோடு போச்சு. நமக்கு நிறையா இப்போ பைபிளில் இங்கே மெசேஜ் கொடுக்கும்போது உக்காந்து வசனத்தை நோட்ஸ் எடுங்க, கவனிங்க, பைபிளில் மார்க் பண்ணுறது, இதெல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, கேட்ட உடனே ஒரு 20% 30% புரியும் உனக்கு. அதை நீ போய் வீட்டில் படித்து அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் படித்தாதான் 100% இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 80% தான் உனக்கு புரியும். இதனால தான் நம்மளை வந்து பைபிள் எடுத்துகிட்டு வா, பென் எடுத்துகிட்டு வா, புக் எடுத்துகிட்டு வா, சர்ச்சுக்கு அட்டென்டிவாக இரு, இது பண்ணாத, அரட்டை அடிக்காத, பேசாத, இங்கே பாரு, நேராக பாரு, கீழே பார்க்காத, தூங்காத, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா நீ கேட்கணும். ஏன்னா இங்கேருந்து ஆண்டவர் உனக்கு சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டு. நீ அதை கேட்டால் தான் அதை புரிஞ்சுட்டு பண்ண முடியும். இதனால தான் சொல்கிறாங்க. நமக்கு என்ன ஆயிடுது, நம்ம சின்ன பசங்க நமக்கு கோவம் வந்துடுது, சொல்லிகிட்டே இருக்காங்க, இவங்க என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னே தெரியறதில்ல, இதுக்கு தான் சொல்கிறாங்க. நீ போய் அது புரிஞ்சாதான் உன்னால் பண்ண முடியும், புரியாமல் எப்படி பண்ணுவ? So think about this. We are called to carry our cross. We are called to love our enemies. We are called to love our neighbor as we love ourselves. We are called to love the Lord, our God, with all our hearts, with all our minds, and with all our soul. That is what God calls us for. அதுதான் நம்மளுடைய பர்பஸ்.
மற்றது எல்லாம் அது நீ அதை பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவருக்கு சாட்சியாக நான் இந்த இடத்துல நின்று சொல்கிறேன், நீ எப்போ அதை பண்ண ஆரம்பிக்கிறியோ நீ கேட்டதுக்கு மேலே ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கு நான் சாட்சியாக நிற்கிறேன். என்ன ஆண்டவர் சாட்சியாக எடுத்துருக்கிறார். நான் எப்போ ஆண்டவருக்குள்ளே வந்தனோ நான் அதிலிருந்து நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியமே ஏசப்பா எனக்கு இது கொடுங்க இது செய்யுங்க நான் கேட்டதே இல்லை. ஆனால் எனக்கு தேவையானது எனக்கு தேவையும் கொடுத்தாரு, எனக்கு ஆசையானதையும் கொடுத்தாரு. நான் யோசிக்காததை இதெல்லாம் நம்ம சொல்லி தான் கேட்டிருக்கோம், ஆனால் எனக்கு ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் நான் இவ்வளோ பேஷனட்டாக அதை பேசுகிறேன். நான் எப்போ அவரை பிடிச்சிக்கணும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லைப்பா, நான் எங்கே போகிறேன்னு தேவையில்லை, நான் என்ன பண்ணுறேன்னு தேவையில்லை, யார் கூட இருக்கிறேன்னு தேவையில்லை, நான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருந்தேன்னா அது எனக்கு போதும். நான் எப்போ அப்படி நான் வாழ ஆரம்பிச்சனோ அப்போ தான் மற்றது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் கொடுக்கும் போதும் எனக்கு அது பெருசாக தெரியல. அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல இருந்து. ஏன்னா நான் அதை பார்த்துட்டேன், அவரை பார்த்துட்டேன். பார்த்த பிறகு என்னடா இது துபாகூர் அந்த மாதிரி தான் யோசிப்போம். நேசிக்கலைன்னா சைலண்டாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. எப்படின்னா படா ஓ எதுக்கு தலைப்பாடு அடிச்சுக்கணும், எதுக்கு உன்கிட்ட நான் போராடணும், எதுக்கு உங்ககிட்ட எனக்கு பிரச்சனை, எப்படின்னா போ. ஆனால் இனிஷியேட்டிவ் எடுத்து இது ஏன்டா பண்ணுற, இப்படி பண்ணாத, அது பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்கிறது பிகாஸ் தே லவ் அஸ். நிறைய டைம் அவங்களுக்கு தெரியறதில்ல அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு சரியா, அதனால தான் நமக்கு கஷ்டமாகுது. பட் தி ஹார்ட் பிஹைண்ட் த கரெக்ஷன் இஸ் லவ். அதனால தான் நமக்கு இங்கேருந்து நிறைய கடினமான வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. அது வர்ற வரைக்கும் பழைச்ச நின்றுச்சுன்னா வராது. அதுக்கப்புறம் உனக்கு விட்டது, நீயா உதப்பட்டு அடிப்பட்டு தேஞ்சி காஞ்சி ஆண்டவர்கிட்ட வர வரைக்கும் சைலண்டாக இருப்பார், குவாய்ட்டாக இருப்பார், எதுவும் பண்ண மாட்டார். அந்த இடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்தையும் நான் பார்த்துருக்கேன். யாரும் இருக்க மாட்டான், யாரும் கூட இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கறது நீ யோசிக்கிறது எதுவும் இருக்காது, உன் மண்டைக்கு எதுவும் வராது, உனக்கு இருக்கணும்னே தோணாது. அந்த நிலைக்கு போயிடும். ஆண்டவர் நிற்க வச்சுட்டாருன்னா, அந்த கரெக்ஷனுடைய சத்தம் நின்றுச்சுன்னா முடிஞ்சு உன் கதை போச்சு. ஏன் தெரியுமா, ஆண்டவர் நம்ம பைபிள்லேயும் இருக்கும், அவர் அவருடைய ப்ராமிஸை குறித்து டிலே பண்ணல, எல்லாரும் மனம் திரும்பணும்னு வெயிட் பண்ணுறாராம். எல்லாரும் மனம் திரும்பணும்னு வெயிட் பண்ணுறாராம். இந்த காஸ்பலுடைய மெசேஜ், ஏசப்பா வந்து மரிச்சு உயிரோடு கூட எழுந்த இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேர்ற வரைக்கும் ஆண்டவர் வரமாட்டாருன்னு பைபிளில் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. So think about how we've been living our lives. The goal, the purpose, நமக்கு இருக்கிற நோக்கம், நம்மளுடைய லட்சியம், இங்க இருக்கிற எதுலயும் நீ அதை மேட்ச் பண்ண முடியாது. The Bible is not just a book, it's not just stories, it's not just an old book that you are forced to read. It is the book of life. நமக்கு அது புரியறதில்லை, அதுதான் பிரச்சனை, அதனால தான் படிக்கிறதில்ல. பாஸ்டர் மைக் விங்கர்னு ஒருத்தர் இருக்கார் யூடியூப்பில், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இன்னைக்கு மார்னிங் கூட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் அதில் ஒன்று சொல்கிறாரு, அவருக்கு ஒரு கஷ்டமான டைமில் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதான். ஏன்னா நிறைய நேரம் வந்து உனக்கு ஒன்று ஆச்சுன்னா வந்து நீ யார்கிட்டையும் போய் சொல்கிறதுக்கும் போக மாட்டே பாரு. ஏன்னா வந்து அவங்க இவங்ககிட்ட சொல்கிறது வேணாம், உனக்கு யாரும் வந்து அவ்வளோ க்ளோஸாக ரிலேட்டே ஆக மாட்டாங்க அதை போய் சொல்கிறதுக்கு. அவங்ககிட்ட சொல்லணும்னு உனக்கு என்ன பண்ணாது, அதை பற்றி பேசணும்னு தோணாது. அந்த மாதிரி டைமில் அவர் பைபிள் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாராம். அவர் படிச்சுட்டு இருந்ததும் அவருக்கு ஆகிட்டு இருந்த சிச்சுவேஷனுக்கும் சம்மந்தமே இல்லையா. அவர் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஆகிட்டு இருக்கிறது ஏதோ ஒன்று. ஆனால் அவர் படிக்க ஆரம்பிச்சும் போது அது சம்மந்தமே இல்லைனாலும் அவர் வாசிக்கிறதே அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சான், அவர் கம்ஃபர்டிங்காக இருந்துச்சான். தட் இஸ் த பவர் ஆஃப் காட். விளாட்டை நம்ம எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு எல்லாமே வந்து சூப்பர்ஃபிஷியலாக ஆயிடுச்சு.
எல்லாமே வந்து நமக்கு இப்போ வர்ஷிப் நல்ல வர்ஷிப் செஷன்னா எப்படி சொல்லுவோம், நல்லா சத்தமாக கத்தி ஆராதிக்கும் போது நம்மளுக்கு கூஸ் முடியெல்லாம் ஏந்து நின்றுச்சு, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, கத்துனா இது பண்ண ஒரு 2 சொட்டு தண்ணி போட்டு அழுதேன், அதுதான் வர்ஷிப்னு போயிடும். இட்ஸ் பிகம் சென்சுவல். உன்னுடைய சென்சஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா உனக்கு போதும். அப்படி இருந்தனா திரும்ப பட்னி ஆகிட்டே தான் இருப்பேன், திரும்ப போய் தேடிட்டு அலைஞ்சிட்டே தான் இருக்கணும். The Bible is திரும்ப சொல்றேன், the Bible is just not a book. So don't complicate it. நம்ம பைபிள் படிக்கணும், ஆண்டவரோட கிட்ட போனோன்னு உடனே வந்து நீங்கள் வந்து இப்போ என்னையே பார்த்துட்டு கூட சாம்னா இப்படிங்கிறாரு அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் ஆகும். இல்லை 4 ஹவர் ஜெபம் பண்ணோம், 3 ஹவர் ஜெபம் பண்ணோம், 2 ஹவர் ஜெபம் பண்ணோம்லாம் இல்லை. உன்னால் எவ்வளோ முடியும் அதை ஆரம்பி. முதல்ல 2 நிமிஷம் முடியுமா, 2 நிமிஷம் ஆரம்பி, 2 நிமிஷம் பண்ணு. நீ அதை ஹேபிட் ஆக்கினோடனே இப்போ அந்த ப்ரேயிங் ஹேபிட் வந்துடும். ஹேபிட் ஆகிறதுக்குள்ள நீ அந்த ப்ரேயருடைய அந்த பெனிஃபிட்டை நீ பார்க்க ஆரம்பிச்சிருவ, அந்த சந்தோஷத்தை நீ பார்க்க ஆரம்பிச்சிருவ. பார்த்த உடனே 2 நிமிஷம் உனக்கு பத்தாது. 2 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும், 4 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் 1/2 ஹவர், 1/2 ஹவர் 1 ஹவர் ஆகும். அதுக்கப்புறம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா யூ வில் நாட், அது வந்து உனக்கு எடுக்க உனக்கு எடுத்துகிட்டே தான் இருக்கணும்னு தோணும் உனக்கு. ஏன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீ ஸ்டாப் பண்ண மாட்ட. ஸோ டோன்ட் காம்ப்ளிகேட்டட். எடுத்தவொடனே ஒரு அதிகாரம் வாசிக்கணும்னு யோசிக்காத. நான் இப்பயே ஒரு வசனம் வாசித்தேன்னா ஒரு வசனத்தையே முறைச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பேன் 1 ஹவரா, தெரியாதுன்ட்டு. 4 புக்கு படிக்கணும், பைபிளில் ஃபுல்லாக படிக்கணும், 1 வருஷத்தில் படிக்கணும், அதெல்லாம் பண்ணலாம். முதல்ல ஆரம்பி, முதல்ல நிதானமாக ஆரம்பி. 2 வசனம் படி, 1 வசனம் படி. மெமரைஸ் பண்ணணுன்னு கூட தேவையில்லை. படிச்சுட்டு அது என்ன சொல்லுது, இப்போ அதை வந்து நீ பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போ லவ் யுவர் எனிமீஸ்னா, உன்னை ஒருத்தன் திட்டுறானா, இப்போ லவ் யுவர் எனிமீஸ். இப்போ லிட்டரலாக நீ அவனை நேசிக்கணும்னா எப்படி இருக்கும்? திட்டுறானா அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறது தான் அவனை நேசிக்கிறது. அமைதியாக இருந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசி தீர்த்துக்கிறதா என்னது? அவன் மேலே அன்பாக காட்டுறதுன்னா அதை பண்ண ஆரம்பி. எப்போ நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கிறோனோ, நம்ம ஹார்ட் மாறினதை ஆண்டவர் பார்த்துட்டாருனா, அந்த சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்டையும் ஆண்டவர் தான் கொடுப்பாரு. அவர் கொடுத்துட்டாருனா அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஆண்டவர் உன்னை கருத்தில் எடுப்பார். It is your response. How do you respond to the call of God? How do you respond when God speaks to you? It is in your hands. ஆண்டவர் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். சாய்ஸஸ் தான் வைப்பார். 2 சாய்ஸ் இருக்கும் உனக்கு முன்னாடி. ஒன்று அவர் கூட இருக்கிறது, ஒன்று அவர் கூட இல்லாத இருக்கிறது. இது 2த்தில் நீ எது சூஸ் பண்ணுறியோ அதுக்கு நேராக தான் உன்னை நடத்துவார் ஆண்டவர். உன் வில்லுக்கு எதிராக உன்னை நடத்தவே மாட்டார். So it is left to you. இந்த கடைசியாக இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். We are called to carry our cross. ரொம்ப லைட்டாக யோசிக்கக்கூடாது அதை. இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீ பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்கு நீ அந்த க்ராஸை கேரி பண்ணுற? யாருக்காக? ஆண்டவருக்காக. ஏன் அவருக்காக? நீ அவரை நேசிக்கிற. ஏன் நேசிக்கிற? அவர் உன்னை நேசித்தார். எப்படி நேசித்தார்? உனக்காக அவரே கொடுத்தார். There is no greater love than to lay down one's life for another. அதான் ஆண்டவர் நமக்கு பண்ணது. So we are called to carry our cross. மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமா? நீ சுவிசேஷத்தின்படி வாழு. நீ உன் வாழ்க்கையை பார்த்து அவன் வந்து உன்கிட்ட கேட்பான், எப்பட்றா இப்படிக்கிற, எப்பட்றா சந்தோஷமாக இருக்க, எப்பட்றா இதெல்லாம் பண்ணுற? அப்போ சொல்ல அவனுக்கு. அவன் முதல்ல பார்க்கணும், நீ இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அவன் பாரு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறான், எதானாலும் அவன் அப்படியே தான் இருக்கிறான். எப்போனா ஒரு சோகமாக ஆனால் கூட எல்லாரோட அவன் சந்தோஷமாக தான் இருக்கிறான். எல்லாரும் சோகமாக இருந்தால் கூட எல்லாரோட அவன் சந்தோஷமாக தான் இருக்கிறான். அதை பார்த்த பிறகு தான் உன்ட்ட வந்து கேட்பாங்க எப்பட்றான்ட்டு. நீ அவங்கள மாதிரியே இருந்தனா ஏன் வந்து கேட்க போகிறான் அவனை? ஸோ திங்க் அபவுட் திஸ். கண்களை முடிச்சு ஜெபிப்போம்.